ஓம் சக்தி பராசக்தி. அன்பு செல்வமே, நீ எவ்வளவோ நல்ல செயல்களை நல்ல எண்ணத்தில் அடுத்தவருக்கு உதவ வேண்டும் என்ற நல்ல நோக்கத்துடனும் செய்து கொண்டுதான் இருக்கிறாய். ஆனால் ஒரு சில சமயங்களில் சில விஷமிகள் அந்த செயல்களையே உனக்கு எதிராக திருப்பி உன் மீது வீண் பழி போட்டு உன்னை வேதனைக்கு உள்ளாக்குகிறார்கள். இந்த கவலை உனக்கு அடிக்கடி நிகழ்வதுண்டு. இதை பற்றி நீ துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு கண்ணீர் வடிக்கிறாய். உண்மைதானே? நீ நல்லது என்று நினைத்து செய்யும் செயல்கள் தீயவையாக உருவாக்கப்படுகின்றது, ஜோடிக்கப்படுகின்றது, உன் மீது வீண் பழியாக சுமத்தப்படுகின்றது. இதை நினைத்து வருந்துகிறாயா? அம்மா சொல்வதை கேள். உன் மனத்தில் உள்ள குழப்பம் தீர்ந்து தெளிவு பெறும். ஓடும் தண்ணீரில் கொட்டப்பட்ட குப்பை அதனுடன் என்றுமே ஒன்று சேர்ந்து போகாது. நதிநீர் ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது குப்பைகள் தானாக கரை ஒதுங்கிவிடும். அமைதியாக செல்லும் நதி போல நல்லதையே நினைத்து நல்லதையே செய். அதில் குப்பையாக கொட்டப்படுகின்ற தீயவை யாவும் தானாகவே ஓரத்தில் ஒதுங்கிவிடும். நீ சுத்தமாக ஆகிவிடுவாய். கொட்டப்படும் தீயவை பற்றி நீ கருத்தில் கொள்ள வேண்டாம். உன் மனதையும் உன் சொற்களையும் உன் செயலையும் என்றுமே நேர்மறையாகவும் தூயதாகவும் வைத்துக்கொள். பிறகு நடக்க வேண்டியது தானாக நடக்கும். நீ மிகவும் கஷ்டப்பட்டு விட்டாய். இப்போது போதும். என்னாலேயே அதில் காண முடியவில்லை. இவ்வளவு நாட்களை நீ எப்படி கழித்தாய் என்று எனக்கு தெரியும். அனைத்தையும் நான் உடனிருந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். இனி எந்த பிரச்சனையும் இல்லை. பொன்னான நாட்கள் உனக்காக காத்திருக்கிறது. எனது ஆசையுடன் நீ அந்த நாட்களை கடந்து வரப்போகிறாய். எல்லா நிலையிலும் நான் உன்னுடன் தான் கூட இருக்கிறேன். நீ கஷ்டப்பட்டாலும் துன்பப்பட்டாலும் சந்தோஷப்பட்டாலும் அனைத்திலும், உனது ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு காரியத்திலும் நான் இருக்கிறேன் உடன். செயல் புரிவதே உயிர்களின் கடமையாகும். செயல்களை புரிகிற போது கிடைக்கின்ற பயனை பற்றி அக்கறை கொள்ளக்கூடாது. உனது கடமை எதுவோ அதை செய்துவிட்டு பலனை எதிர்பாராமல் போய்கொண்டே இரு. அதற்காக கடமையை செய்வதையே பயனற்று என்று கருதி சும்மா இருந்துவிடவும் கூடாது. ஆசைகளை துறந்து பற்றுதலை விட்டு வெற்றி தோல்விகளை எது வந்தாலும் எனக்கு இதமே என்று சமநோக்கோடு நடுநிலை புத்தியோடு செயலாற்றுவதே வாழ்வதே யோகம் என்று கூறப்படுகிறது. நீ என் பிள்ளை, உன் மனதை இந்த நிலையில் வைத்துக்கொள். எது நடந்தாலும் அது நன்மைக்கே. நடப்பதை நான் அப்படியே ஏற்றுக்கொள்வேன். அனைத்தும் என் அம்மா கொடுத்தது என்று அப்படியே வாழ்ந்து போய்கொண்டே இரு. கோபத்தில் பொறுமை இழக்காதே. வேகத்தில் வார்த்தைகளை விடாதே. கவலையில் கண்ணீர் விடாதே. பழகியவரை பாதையில் விடாதே. விலகிச் சென்றவரை ஒரு நாளும் தேடி திரும்பி செல்லாதே. இது உனக்கு வாழ்வில் பல படிகளை நீ கடந்து செல்வதற்காக உதவும். தூய்மை, பொறுமை, விடாமுயற்சி, இந்த 3 நற்குணங்களுடன் அன்பும் சேர்ந்துவிட்டால் உலகமே சொர்க்கமாகிவிடும். வேறென்ன வேண்டும்? ஒரு மனிதன் நிம்மதியாக வாழ அம்மா சொல்வதை கவனமாக கேட்டாயா? மனதில் பதிய வைத்துக்கொள். உனது செயலில் அதை செயல்படுத்து. மற்றது எல்லாம் தானாகவே நடந்து சேரும். நீ எதை கேட்டாயோ அதை உனக்கு தர வேண்டியதற்காகத்தான் இந்த அம்மா பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். நீ கேட்டதை கேட்டவாறாகவும் அதற்கு மேலாகவும் தரத்தான் அம்மா உன் கூட இருக்கிறேன். அம்மா நான்